ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வெங்காய பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். வெங்காய பஜ்ஜி நம்ம நார்மலாக எப்பயும் கட் பண்ணி செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த வெங்காய பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமியஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காய பஜ்ஜி செய்யறதுக்கு 4 சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு சைடு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வேறு சைடு கட் பண்ணக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போது கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி வெங்காயத்தோட பாதி அளவுக்கு போகிற மாதிரி கத்தியில் ஃபஸ்ட்டு 4 சைடும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடையில கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது அந்த எட்ஜு வரைக்கும் போயிருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 16-17 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கை வச்சு எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக வரணும். லேயராக உள்ளே வேறு சைடு வந்து கட் பண்ணியிருக்கக்கூடாது, இல்லைனா உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி நான் கை வச்சு எல்லாத்தையும் பிரித்து விட்டுக்கிட்டேன். இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நான் 4 வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது பஜ்ஜிக்கு மாவு கலந்துக்கலாம். மிக்சிங் பவுலில் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது ஒரு 150 கிராம் இருக்கும். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கிறிஸ்பினஸ்க்காக இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நார்மல் பஜ்ஜி மாவுக்கு மாதிரி தான். ஆல்ரெடி நம்ம மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். இப்போது இதில் பஜ்ஜி நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பஜ்ஜி மாவு, போண்டா மாவுலாம் எண்ணெய் ஹீட் பண்ணி சேர்க்கறதுனால அதிகமாக எண்ணெயும் குடிக்காது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் வெளியே. இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கோங்க. அதை விட கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தாலுமே பரவாயில்ல. பாருங்கள், இந்தளவுக்கு நான் கலந்து வச்சுக்கிறேன். இப்போ அதில் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன். இது சேர்த்தோன்னா பஜ்ஜி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதை டீப் ஃப்ரை தான் பண்ணணும். மாவு நல்லா கலந்துட்டு இப்போ இதில் வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். உள்ளே நல்லா மாவில் நனைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு குத்திக்கோங்க. எண்ணெயில் வச்சுட்டு இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க, இல்லைனா எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போது இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிறேன். வெங்காயத்தோட உள் சைடு இருக்கிற மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக தான் வேக வைக்கணும். மேலே இருக்கிற மாவு அப்புறம் அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும். உள்ளே இருக்கிற மாவு மட்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் ஃப்ளேமை லோவில் வச்சு தான் வேக வச்சுக்கணும். டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சோன்னா போதும். இந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக கலர் சேஞ்ச் ஆகிரும், எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா பஜ்ஜியும் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான வெங்காய பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமியஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.